உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. சரஸ்வதி, நான் சிறைத்துறையில் கடந்த 20 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன். புழல் பெண்கள் சிறையில் கடந்த 7 மாதமாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நேற்று காலையில் 11:30 அளவில் சிறைவாசி மோனிகாங்கிற வெளிநாட்டு சிறைவாசி என்னை தாக்கிட்டாங்க. எந்த ஒரு உட்காரணமும் இல்லாமல் நான் கேட் டியூட்டி பார்த்துட்டு இருந்த என்னை தாக்கிட்டாங்க. தாக்கி எனக்கு காதில், கன்னத்தில், முகத்துல எல்லாம் அடி. இன்ன வரைக்கும் அந்த சிறைவாசி மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அந்த சிறைவாசிக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது? சிறைக்குள்ள எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குன்னு சொல்றாங்க. மோனிகாங்கிற சிறைவாசி இருக்கிற இடத்துல மட்டும் கேமரா இல்லை. அதே மாதிரி தலைவர், சிறைத்துறை தலைவர் அவர்கள் மோனிகாங்கிற சிறைவாசிக்கு மட்டும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வெளிநாட்டு சிறைவாசிகளுக்கு மட்டும் மத்திய சிறை பெண்கள் சிறையில முக்கியத்துவம் கொடுக்கறாரு. அதனால எங்களை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. இதோட இந்த சிறைவாசி மோனிகாங்கிற சிறைவாசி வெளிநாட்டு சிறைவாசி 4 முறை காவலர் தாக்கியிருக்காங்க. இதுல அதிகமா தாக்கப்பட்டது, ரத்தம் வர அளவுக்கு தாக்கப்பட்டது என்னதான். கெட்ட வார்த்தைகளாலும் ரொம்ப அசிங்கமான வார்த்தைகளாலும் திட்டுறாங்க. யார் எது கேட்டாலும் ரொம்ப கேவலமான வார்த்தைகளால் காவலர்களை அப்படின்னு பேசுறாங்க. இதை கேட்ல போய் சொன்னாலோ உயர் அதிகாரி கிட்ட சொன்னாலோ அவ அப்படித்தான் பேசுவா, அவ எங்க கண்ட்ரோல்ல இல்ல, அவ எதா இருந்தாலும் சிறைத்துறை தலைவர்கிட்ட நேரா பேசுறா அப்படிங்கிறாங்க. சிறைத்துறை தலைவரும் நேரா அவகிட்ட பேசுறதுனால அவளுக்கு ரொம்ப தைரியம். எங்களை எல்லாரும் காவலரை எல்லாத்தையுமே ஒரு புழுவை விட கேவலமா நடத்துறாங்க. இப்ப நான் 1.5 நாள் ஆக போகுது. நேத்து மதியம் வந்தேன். நான் எனக்கு 6 மணிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. நான் 2 மணிக்கு நான் வந்தேன் ஜிஹெச்சுக்கு, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். என் கூட எந்த காவலரையும் அனுப்பல. 108 ஆம்புலன்ஸ்ல அனுப்புனாங்க. 108 ஆம்புலன்ஸ் காவலர் இருந்து எனக்கு உதவி செஞ்சுட்டு போனான். 108ல வந்தவன் நான் 8 மணி வரைக்கும் யாருமே இல்ல. தையல் போடும் போதும் எதுக்குமே யாரும் இல்ல. வேற ஒரு ஊர்ல இருந்து நான் தனியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எந்த ஹெல்ப்புமே இல்ல. நைட்டு ஒரு காவலர் அனுப்புனாங்க, காலையில திரும்ப கூப்பிட்டுக்கிட்டாங்க. இதே ஒரு சிறைவாசியை நாங்க தாக்கி இருந்தா இந்நேரம் கேஸ் போட்டிருப்பீங்க, இந்நேரம் என்னென்னலாம் பண்ணிருப்பீங்க, எத்தனை பேர் நின்றுப்பீங்க. இன்ன வரைக்கும் சிறையில இருந்து ஒரு போன் பண்ணி நல்லா இருக்கனான்னு கேட்கல, யாரு கூட இருக்காங்க அப்படிங்கறது கேட்கல. நான் தனியா தான் இருக்கிறேன். சிறைத்துறையில காவலர்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது. அதுவும் பெண்கள் சிறையில வெளிநாட்டு பிரிசனர்களால நாங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். எங்களை கெட்ட வார்த்தைகளா, இங்கிலீஷ்ல கெட்ட வார்த்தைகளா திட்டுறாங்க. நான் அந்த சிறைவாசியை நான் எந்த விதத்திலையும் நான் மனசு புண்பட முடியும், நான் எதுவுமே பண்ணல. ஆனா அந்த சிறைவாசி சூப்பரண்ட் வர்ற நேரத்துல வெளியே போகாத, அவளை தேடி விசாரணை தொகுதியிலிருந்து ஒரு சிறைவாசி வர்றா, போகாத. அந்த சிறைவாட்டி சொல்றேன், அம்மா நீ போ, சூப்பரண்ட் வர்ற நேரம் கேட்ல இருக்காங்க, நீ போமான்னு சொல்றேன். அவ போயிட்டா. இந்த மோனிகாங்கிற சிறைவாசி உள்ள இருந்து ஓடி வெளியில வந்தா, நான் விட மாட்டேன், சூப்பரண்ட் ரவுண்டு வர்ற நேரம் நீ போக கூடாது, வெளியே உள்ள இருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்துல என்னை அடிச்சு, கேட்ல அடிச்சு, பெரிய இரும்பு கேட்ல என் மண்டையை வச்சு அடிச்சு தரன்னு இழுத்துட்டு போய் செவுத்துல முட்டி கீழே போட்டுட்டா. வாக்கி டாக்கி வசதி இல்ல, கேமரா வசதி இல்ல. வாக்கி டாக்கில நான் அத்தனை தடவை சொல்றேன், ஒரு வாக்கி டாக்கி இருக்கு, வாக்கி டாக்கியை ரிசீவ் பண்ண யாருமே கிடையாது. நான் வாக்கி டாக்கில கத்துறேன், வாங்க பிரச்சனை நடக்குதுன்னு, யாருமே வரல. ஆனா என்ன அடிச்சிட்டு கதவை திறந்து வெளியே போய் என்ன அடிச்ச சிறைவாசிய கேட்ல அடிச்சு போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் தான் கேட்டுல இருந்து வந்தாங்க. அப்ப நான் செத்து போயிருந்தா, என்னை விட இன்னும் கிழவி வயசானவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அவங்கள அடிச்சிருந்தா இந்நேரம் அவ அடிச்ச அடிக்கு இந்நேரம் செத்துருப்பாங்க. அவ மூஞ்சில 2 குத்துனா குபுன்னு ரத்தம் வருது.
என்ன அடிக்கிறத பார்த்துட்டு இருந்த பார்த்த சிறைவாசி அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டா. 2 பேரும் மயக்கம் போட்டு விழுந்துட்டா. இவளுக்கு இவ்வளவு தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? வெளிநாட்டு சிறைவாசிகளால புழல் சிறையில காவலர்களுக்கு எந்த பாதுகாப்பு இல்ல. நாங்க தான் சிறைவாசி மாதிரி வாழ்றோம். இதை யாருக்கிட்ட சொன்னா எங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும்? இந்த மன உளைச்சலோட இருக்கிறோம். இதுக்கு காரணம் சிறைத்துறை தலைவர் அவர்கள் தான் காரணம். எங்களுக்கு சாதாரண தமிழ்நாட்டு சிறைவாசிங்க ஏதாவது குறைய சொல்ல வந்தாவோ பேச வந்தாவோ ஜீப்போ அப்படிங்கிறாங்க. ஆனா வெளிநாட்டு சிறைவாசிங்க செல்போன் வச்சிருந்து அடுத்தவங்கள அடிச்சு பிரச்சனை பண்ணினவங்கள கூப்பிட்டு அவங்க பனிஷ்மெண்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டு அவங்கள பாக்குறதுக்காகவே வர்றாரு. அவங்க கிட்ட மட்டும் பேசுறாரு. அவங்க கிட்ட வேலை செய்யற காவலர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள ஒரு நாய் மாதிரி அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசுறாரு. அதே மாதிரி வெளிநாட்டு சிறைவாசிங்க வெளிநாட்டு உணவு அவங்களுக்கு வழங்கப்படுது, அவங்களுக்கான டயட் வழங்கப்படுது, அவங்க அதையும் வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்காரங்க உரிய டயட் சாப்பாடையும் வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. மனு வர்ற பொருள் எல்லாத்தையுமே அவங்க ரோட்ல நடமாடுறதுக்கு காரணமே மனு வர்றவங்க எல்லாத்தையும் மிரட்டி அவங்க கிட்ட இருக்க பழங்கள் பிஸ்கட்டு இதெல்லாம் புடுங்கிக்கிறாங்க. சொல்ல போனா அவங்களோட ட்ரெஸ்ஸுங்களை வீட்டுல இருந்து கொடுத்து விடுற ட்ரெஸ்ஸுங்களை புடுங்கிக்கிறாங்க. சாதாரணமா ஒரு சிறைவாசி சிறைக்குள்ள 3 ட்ரெஸ் வச்சுக்கலாம், இல்லைன்னா 5 ட்ரெஸ் கலர் ட்ரெஸ் வச்சுக்கலாம் விசாரணை சிறைவாசியா இருந்தாலும். ஆனா அவகிட்ட 4 பீரோ அளவுக்கு தேவைப்படும். அவ்வளோ துணிமணிகள் வச்சிருக்காங்க. எல்லா சிறைவாசிகளும் வச்சிருக்காங்க. எல்லா சிறைவாசிகளும் அதாவது வெளிநாட்டு சிறைவாசிகள் அத்தனை பேத்துக்கிட்டையும் கிட்டத்தட்ட 1 பீரோ 2 பீரோ அளவுக்கு துணிங்க வச்சிருக்காங்க. தமிழ் சிறைவாசிகளை இங்க சென்னைக்குள்ள இருந்து வர சிறைவாசிகளை மிரட்டுறாங்க. இவங்க அடிச்சிருவாங்கன்னு பயத்திலேயே அவங்க மனுல வர பொருள் எல்லாம் கொடுத்துடுறாங்க. திரும்ப திரும்ப அவங்க ரோட்ல அலையிறதே தான் விரும்புறாங்க. அவங்க கொண்டு போற பேகவோ சிறைவாசிங்க உள்ளுக்குள்ள பேக் போட்டுட்டு திரியிறாங்க. அவங்க பேகவோ அவங்க பொருளவோ இது வரைக்கும் யாரும் சர்ச்சிங் பண்றது கிடையாது. சிறைக்குள்ள டென்ட் போட்டு கூடாரம் போட்டு தங்கி இருக்காங்க. நல்லா சொல்லணும்னா சிறைவாசிகளை சர்ச் பண்றோம். சர்ச் பண்ணும்போது அவங்க கொண்டு வர பொருள்ல ஒரு பேண்ட்ல அல்லது ஒரு இதுல நாடா இருந்துச்சுன்னா இந்த நாடாவில் தூக்கு போட்டுக்குவாங்கன்னு சொல்லிட்டு நாடாவை உருகி போடுறோம். ஆனா இவங்க சேலையவே வடக்கயிறு மாதிரி முறுக்கி டென்ட் கட்டி கூடாரமா இருக்கிறாங்க. எப்பவும் இரவு ஆனா மொத்தமா நிர்வாணமா இருக்கிறாங்க. இவங்களை பார்த்துட்டு தமிழ் சிறைவாசிகளும் அவங்களும் நிர்வாணமா அரகுர ட்ரெஸ்ஸோட திரியிறாங்க. நைட்ல இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் லெஸ்பியனா இருக்கிறது அசிங்கமா நடந்துக்கிறத பார்த்துட்டு மித்த சிறைவாசிகளும் ஒருத்தர் கட்டி பிடிச்சுக்கிட்டு படுக்கிறாங்க. ஏய் தள்ளி போனா எங்களை என்ன கேக்குற, அவங்கள கேட்டியா, அவங்க கிட்ட பேசு அப்படிங்கிறாங்க. நாங்க சிறைக்குள்ள நாங்க தான் சிறைவாசி, அவங்க எல்லாம் சுதந்திரமா தான் இருக்கிறாங்க. அவங்க வெளிநாட்டு டயட் சாப்பாடையும் சாப்பிடுறாங்க, உள்நாட்டு டயட் சாப்பாடையும் சாப்பிடுறாங்க. மனுவுக்கு வர்ற அத்தனை பேத்தோட பொருள் துணிமணி அத்தனையும் வாங்கிட்டு விடுறாங்க. இதை யாரும் கண்டுக்கிறது இல்ல. என்ன அடிச்சுட்டாங்க, சூப்பரண்ட் உன் மேல கேஸ் போடுவேங்கிறாங்க. ஒரு சூப்பரண்ட் முன்னாடியே ஒரு சிறை கண்காணிப்பாளர் முன்னாடியே அவ சொல்றா, மோனிகாங்கிற சிறைவாசி சொல்றா, என்ன 2 வாய்தா அட்டன் பண்ணுவேன் அவ்வளவுதானே, அட்டன் பண்ணிட்டு போறேன். இதோட அவன் 4 சிறைவாசி 4 காவலர்கள் சிறை காவலர்களை அடிச்சிருக்கா. 4 காவலர் அடிச்சிருக்கா. ஒரு காவலர் எங்கெங்கயோ பெட்டிஷன் கொடுத்தாங்க, என்ன அடிச்சதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க, நான் எந்த தவறும் செய்யல, என்ன அடிச்சதுக்கு சொல்லுங்கன்னு கேட்டப்ப சிறைத்துறை வாயா மூடிக்கிட்டே இருந்துச்சு. அதனால அந்த பொண்ணு உங்க வேலையை வேணாம் ஒண்ணு வேணான்னு எழுதி கொடுத்துட்டு ரிசைன் பண்ணிட்டு போச்சு. மீத 2 காவலரை வயசானவங்களை கீழே தள்ளி விட்டுருக்கா. யார டியூட்டிக்கு போட்டாலும் அந்த இடத்துல அவ அப்படித்தான் பேசுவா. நீங்க அமைதியா வரணுங்கிறாங்க. அப்படி அமைதியாவே போனாலும் 100 தடவை ஒரு பிளாக்ல இருந்து இன்னொரு பிளாக்குக்கு, ஒரு பிளாக்ல இருந்து இன்னொரு பிளாக்குக்கு திறந்து போயிட்டு வர்றா. போகும்போது கதவை டம்மு டம்முன்னு அடிச்சிட்டு போறா. அவளை கேட்க முடியல. சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் திறந்து விடுறேன், வெளியே போயிட்டு என்ன வெளியே வச்சு அடித்தண்டா போட்டுட்டு அவ போயிட்டா. வெளியில நான் அந்த சின்ன ஓட்ட வழியா எட்டி பார்த்து யாராவது வருவாங்களா கதவை தட்டேன்னு யாருமே வரலங்கவும் நான் கதவை டம்மு டம்முன்னு தட்டி கேட்ல இருந்து விஜயசாந்திங்கிற காவலர் திறந்தாங்க. நான் கூட மோனிகா தட்டுறான்னு நினைச்சேங்கா அப்படின்னாங்க. மோனிகா தட்டல, அவ எங்களை பூட்டிட்டு வெளியே போயிட்டா அப்படின்னு. எதுக்குமே அடங்க மாட்டேங்கிறா. நான் கேட்டுக்கிட்ட நின்னதான், நீ இப்ப வெளியே போக கூடாது, கண்காணிப்பாளர் ரவுண்டு வர நேரம் அப்படின்னு சொன்ன காரணத்துக்காக என்னை எப்படி அவ அடிக்கலாம். இது வரைக்கும் அவ யாரையுமே மதிக்கிறது கிடையாது. இந்த சிறைவாசிகளை, வெளிநாட்டு சிறைவாசிகளை தனியா வச்சு பராமரிக்கணுங்கிறது என்னோட வேண்டுகோள். தனியா வச்சு பராமரிக்கணும்.
இவங்களால மித்த சிறைவாசிகளும் எங்க பேச்சை கேட்க மாட்டாங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. பாத்தீங்கன்னா அவங்க பொருளை கூட சுத்தமா வச்சுக்க மாட்டேங்கிறாங்க, புடுங்கிட்டு போயிடுறாங்க. இவங்க தயவு செய்து சிறைத்துறை தலைவர் அவர்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது, வெளிநாட்டு சிறைவாசிகளுக்கு சப்போர்ட் பண்றதை நிறுத்தணும். எதுனாலும் அவரு போன்ல இருந்தே, அவர் அன்னைக்கு வந்திருந்தாரு அனுராதா ஸ்ரீராம் ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தப்ப அவரு போனை வாங்கியே சிறைத்துறை தலைவர்கிட்ட போன் வாங்கி அவ போன் பண்றான். சிறைத்துறை தலைவர் பேர் மகேஸ்வர் தயாள் அவர்கள். அப்புறம் கேக்குறேன், வெளிநாட்டு பிரிசனர்களுக்கு மட்டும் எதுக்கு பியூட்டி பார்லர்? ஜெயிலுக்குள்ள எதுக்கு பியூட்டி பார்லர்? பியூட்டி பார்லர் போறேன், ஐப்ரோ பண்ண போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு எல்லாரும் வெளியே திரியுறாங்க. அவங்க கிட்ட என்ன பொருள் இருக்குன்னு இன்ன வரைக்கும் சர்ச்சிங் டியூட்டின்னு கையெழுத்து வாங்குறாங்க. சர்ச்சிங் வெளிநாட்டு சிறைவாசிகளை பண்ணுனாங்களா? அதாவது அப்பாவி சிறைவாசிகள், தமிழ் சிறைவாசிகளை மட்டும்தான், அவங்க ரூமை மட்டும்தான் சர்ச் பண்றாங்க. அவங்களோட கூடாரத்தை என்னைக்காவது கலைச்சிருக்காங்களா? அவங்க கிட்ட என்ன பொருள் இருக்குன்னு தெரியுமா? எல்லா பெயில்ல போற சிறைவாசிங்க கிட்ட இருக்க சேலையெல்லாம் வாங்கி வடக்கயிறு மாதிரி சேலைய முறுக்கி 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 கட்டி ஒரு 50 சேலைய பெட்டு மாதிரி போட்டு மேல விரிச்சு கூண்டாரம் மாதிரி அங்க டென்ட் கொட்டை மாதிரி கட்டி படுத்திருக்காங்க. இது சிறையா வேற என்னவான்னு தெரியல. இதை யாரு கேப்பா? இதெல்லாம் யாரு ரிமூவ் பண்றது? அவங்க சுதந்திரமா திரியுறாங்க. வெளியில இருந்து அவங்களுக்கு எல்லா பொருளும் கிடைக்குது, அவங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனாலும் காவலரை பார்த்தா கெட்ட வார்த்தைகளால ஆங்கிலத்துல திட்டுறாங்க. சிறைத்துறை தலைவருக்கு நான் கேட்டுக்கிறது என்னன்னா, தயவு செய்து அவங்கள தனியா வைங்க. என்ன அடிச்சதுக்கான காரணத்தை சொல்லுங்க. நீங்க கொடுக்கற சப்போர்ட்னால மட்டும்தான் அவங்க ரொம்ப பேசுறாங்க. ஐயா அவர்கள், சிறைத்துறை தலைவர் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சிறைவாசிய திருச்சி முகாமுக்கு அனுப்புறாங்க. வெளிநாட்டு சிறைவாசிய, மோனிகா சிறைவாசியோட ஃப்ரெண்டுக்கு அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து அனுப்புறாரு. கிஃப்ட் கொடுத்து அவங்கள அனுப்புறாங்க. கிஃப்ட் கொடுத்து அனுப்புறாங்க. அனுப்பும் போது ஒரு எஃப்என்ஏவும் ஒரு டாக்டரும் கூட கொண்டு போய் விட்டுட்டு போகணும்னு சொல்றாங்க. நான் அடிபட்டு இப்ப 24 மணி நேரம் ஆக போகுது. இது வரைக்கும் எனக்கு காவலுக்கு யாரும் வாங்கன்னு சொல்லல. ஆனா ஏன்னு கேட்க கூட ஆள் இல்ல. நாங்க சிறையில இருக்க பொருளை திருடி திங்கிறதுக்கும், சிறையில இருக்க பொருளை திருடி தின்னு வாழ்றதுக்கும் நாங்க வரல. வேலை செய்யற காசுக்கு நாங்க சம்பளம் வாங்குறோம், வேலை செய்யறதுக்கு நாங்க சம்பளம் வாங்கி நாங்க வாழ்றோம். ஆனா எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை இல்ல. இது வரைக்கும் காவலருக்கான எந்த வெல்ஃபரும் எங்களுக்கு செய்யல. ஒரு 450 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்து டிரான்ஸ்ஃபர்ல போட்டாங்க. இது வரைக்கும் நீ எங்க குடியிருக்க, எங்க இருக்க, என்ன பண்ற அப்படிங்கிற கேள்வி யாருமே கேட்கல. நான் இது வரைக்கும் ஒரு கட்ட பையும் ஒரு ஹேண்ட்பேக் 2 வீலர்ல வந்திருக்கேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டியூட்டி பார்த்துட்டு டெய்லி திருச்சி போய் வர்றேன். எனக்கு தங்கறதுக்கு வீடு இல்ல. அந்த கேம்பஸ்ல இருக்க காவலர் ரூம்ல பக்கத்துல இருக்க கேம்பஸ் ரூம்ல தங்கி இருக்கேன். அப்பப்ப வீடு இல்லாத ஒரே காரணத்தினால ரோட்ல எல்லாம் தெரியாத ஊர்ல அலைஞ்சிட்டு இருக்கு. இது வரைக்கும் காவலரோட வெல்ஃபேர் இவர் வந்ததுல இருந்து எதுவுமே செய்யல. அவருக்கு ஒரே எண்ணம், சிறை காவலர், சிறையில வேலை பாக்குறவங்க எல்லாம் சிறையில இருக்க பொருள் எல்லாம் திருடி திங்கிறதுக்கு வந்திருக்காங்கன்னு மட்டும் தான் நினைக்கிறாரு. நாங்க வேலையும் தான் பாக்குறோம். நான் 20 வருஷமா வேலை பாக்குறேன். ஆனா இந்த மாதிரி கொடுமையை நான் அனுபவிச்சதே கிடையாது. கை கட்டி வாய் மூடி எவ்வளவோ பொறுப்பு வியாபாரம் எங்களால முடியல. எங்களுக்கு எந்த வெல்ஃபரும் செய்யல. கடந்த 7 மாசத்துல அனாத மாதிரி நான் தெரிகிறேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் சென்னையில இருந்து திருச்சி போறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு இது வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் போட்டீங்க. 11 வருஷமா வேற ஊர்ல இருந்தேன்னு சொல்லி எங்க லாங்ல டிரான்ஸ்ஃபர் போட்டீங்க. ஆனா போட்டீங்க, நான் எங்க குடியிருக்கேன்னு கேட்டீங்களா? நான் எங்க குடியிருக்கேன், என்ன சாப்பிட்டேன்னு தெரியுமா? எத்தனை நாள் நான் சாப்பிடாம வண்டியிலே திரிஞ்சு எக்மோர்ல வந்து பஸ் ஏறி போறேன். எக்மோர்ல ட்ரெயின்ல பிடிச்சு நான் ஊருக்கு போறேன். எங்களோட வெல்ஃபேர் எதுவுமே பாக்குறது செய்யாது. இதெல்லாம் பார்க்கும்போது குற்றம் செஞ்சுட்டு வந்தது அவங்களா இல்ல நாங்களான்னு தெரியல. இப்ப வரைக்கும் எனக்கு துணைக்கு கூட யாரும் இல்ல. நான் இன்னும் சாப்பிடல. நைட்டு மட்டும் ஒரு காவலரை போட்டிருந்தாங்க. அந்த காவலர் காலையில கிளம்பி போயிட்டாங்க. இன்ன வரைக்கும் ஏன் என்னன்னு கேட்கல. ஏன் வீட்டுக்கு என்ன இப்படி அடிச்சுட்டாங்க, நான் ஆஸ்பத்திரியில இருக்கேங்கிற விஷயத்த நான் சொல்லல. எங்க அம்மா மட்டும்தான், எங்க அம்மாவுக்கு 72 வயசு, 2 குழந்தைங்க மட்டும்தான் இருக்காங்க. அவங்கள விட்டுட்டு அம்மா ஆப்ல வந்துடுறேன், இன்னைக்கு வந்துடுறேன், நாளைக்கு வந்துடுறேன் நான் சொல்லிட்டு நான் ஆஸ்பத்திரியில இருக்கேன். ஆனா இந்த சிறைத்துறை எங்களை ரொம்ப பழி வாங்குது. இத்தனை வருஷம் சர்வீஸ்ல நான் இவ்வளவு கஷ்டப்பட்டது கிடையாது. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு. கால் 04445454545.